கோதுமையில் செய்த ஏதாவது ஒரு பலகாரமும் மாதுளை பழமும் 3வது கால பூஜையில் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது நமக்கு இகபர சௌபாக்கியங்களை தரவல்லது. இப்போ ஒவ்வொரு முறை பூஜை நடக்கும் பொழுதும் நம்முடைய முதல்ல நாம் எப்படி பண்ணோமோ பூஜைகள் அது அப்படியே நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நெய்வேத்திய பொருட்களும் இறைவனை அர்ச்சிக்கும் பூக்களும் தான் நம்மளுக்கு மாறும். அப்போ 4வது கால பூஜையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கு பூ, வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம். வாழைப்பழம் நைவேத்தியம் செய்வதும் உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்களை இறைவனுக்கு படைப்பதும் 4வது கால பூஜையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்போ இந்த 4 கால பூஜை தொடங்கிறதுக்கு முன்னால் நம்ம காலையில் எழுந்து நீராடிட்டு அன்றைக்கு முழுக்க யார் மேலும் கோபப்படாமல், அதனால தான் முதலே சொல்லிட்டாங்க, இறைவன்கிட்ட நம்ம சங்கல்பம் வைக்கும் பொழுதே 6 வகையான பகைகள் எனக்கு வராமல் என்னை பார்த்துக்கொள் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட சொல்லிட்டோம். பூஜை முறை ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது.